என்ன சமையலோ என்ன சமையலோ. சேமியா ரவை போட்டு ஒரு ஈஸி கொழுக்கட்டை பண்ணலாம். அதுக்கு 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு சேமியா, ரெண்டுத்தையும் லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, அது 1-2 உடச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2-3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கினது, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம் போட்டுடலாம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வேர்க்கடலை, தேங்காய் போட்டுலாம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சோடனே முதல்ல சேமியா போடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ரவையை போடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு முதல்ல சேமியா போட்டுடலாம். கொஞ்சோண்டு உப்பு நல்லா கலரிட்டு அடுப்பு சின்னதாக வச்சு தட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொழுக்கட்டைக்கு வேணுங்கிறது ரெடி ஆகிடுது. இனிமேல் இதை ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கொழுக்கட்டைக்கு தேவையானது ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பாலாக பிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு வடை மாதிரி தட்டிக்கணுனாலும் தட்டிக்கோங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் ஆல்ரெடி தண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 7 நிமிஷம் இருக்கலாம், போதும், அது போதும். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. ஆனால் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போது எடுக்க வேண்டாம், அப்படியே உதிர்ந்து போயிடும். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சேமியா ரவா போட்ட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.